முன்னொரு காலத்துல கிழக்கூருக்கும் மேற்கூருக்கும் படுபயங்கரமான சண்டை பகைமை வந்துருச்சுங்க. ரெண்டு ஊர்க்காரரும் பேசிக்க கூடாது, அப்படி பேசுறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க ரெண்டு பேருமே ஒரு சட்டம் போட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா ரெண்டு ஊர்க்காரங்களும் ரொம்ப மனசளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பொண்ணு கொடுத்தவங்க, அங்கிருந்து இங்க மாப்பிள்ளை எடுத்தவங்க, இப்படி பல பேருக்கு பல கஷ்டம். ஏன்னா பொண்ணுகிட்ட பேச முடியாது, மாப்பிள்ளை வர சொல்லி விருந்து வைக்க முடியாது, இப்படி ஊர் பிரச்சனையினால படாபாடு பட்டுட்டு இருந்தாங்க, திண்டாட்டமா இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி அந்த ஊர் பெற்றோர்கள் அப்பா அம்மா எல்லாம் இந்த மகளை பார்க்க முடியாது, அதனால மகளுக்கு ஒரு சீர் செலுத்தி பண்ண முடியல அப்படின்னு நொந்து போய் இருக்கிற காலத்துல ஒரு நாள் கிழக்கூர்ல மாரிமொகல் வந்துருச்சு. உடனே மேற்கூர்ல இருந்த ஒரு அப்பா கிழக்கூர்ல இருக்கிற தன்னுடைய பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஊருக்கே தெரியாம அழுகா முக்காடு போட்டுட்டு போய் அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு ஒரு மாட்டு கொட்டாய் மாதிரி இருந்திருக்கு. அங்க போய் அப்பாவை பார்த்துட்டு சந்தோஷம் எல்லாம் அன்பா அலா உலாவிட்டு அவர் வாங்கிட்டு வந்த சீர் சண்டையெல்லாம் கொடுத்துட்டு, அம்மா நான் வந்தது யாருக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சதுன்னா ஊர்க்காரங்க யாராவது பார்த்துருவாங்க, பார்த்தா உன்னையும் என்னையும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த அப்பா திடீர்னு கவனிச்சிருக்காரு. அந்த பொண்ணு பேசிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இவங்க ரெண்டு கோவேறு கழுதிய கட்டி போட்டிருக்காங்க. ரெண்டு கோவேறு கழுதியில ஒரு கழுதை நல்லா தூங்கிட்டு இருந்தது, கவலை இல்லை. இன்னொரு கழுதை இவங்களையே பாக்குற மாதிரி இருந்தோன்னே அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ மகளே, நம்ம பேசிட்டு இருந்தத உன்னோட கோவேறு கழுதி இருக்குல்ல, அதான் நீ பொதி சுமக்கிறக்காக வாங்கி வச்சிருக்கீங்களா, அந்த கோவேறு கழுதை அது பார்த்துருச்சு, இது ஊருக்குள்ள போய் சொல்லிட போகுது, எப்படியோ சமாளிச்சுக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அப்பா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவர் ஊருக்கே போயிட்டாரு. உடனே ஐயோ அப்பா நான் என்ன செய்வேன் அப்படின்னு அந்த பொம்பளை ஒப்பாரி வச்சாராம். அப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அந்த கழுதியினோட ஒரு காலை பிடிச்சுக்கிட்டு, கழுதியே எங்க அப்பா அங்க வந்துட்டு போனதை ஆல்ரெடி சொல்லிடாத, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவே அவளுடைய கணவன் என்ன கழுதுகிட்ட யாரோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவன் மனைவி காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறா. ஏன் என்னடியாச்சு, பைத்தியாரத்தனமா கழுது காலை பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. இல்ல எங்க அப்பா அதான் உங்க மாமனார் வந்துட்டு போனாரு, இதை நான் வந்துட்டு போனா யாருக்கு தெரியாது, ஆனா இந்த கழுதை பாத்துருச்சு அப்படின்னு அந்த கணவனும் கழுதியோட இன்னொரு காலை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ கழுதியே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாத, எங்களை ஊருட்டே தள்ளி வச்சிருவானு அழுதானாமா. இந்த ரெண்டு பேரும் சத்தத்தை கேட்டுட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து என்ன பின்னாடி ரெண்டு பேரும் பேசுறாங்க வந்தோடனே அவங்ககிட்ட உண்மை சொல்ல ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு, கழுதியே எங்களை மாட்டி விட்டுறாரு அப்படின்னு கெஞ்சினாங்களாமா. இதையெல்லாம் என்னன்னே புரியாத அந்த கழுதை நம்மளை என்னவோ பண்ண போறாங்க அப்படின்னு அப்படியே எட்டி உழைச்சிட்டு ஊரை நோக்கி ஓடிச்சாமா. ஊரை நோக்கி ஓடுறத பார்த்துட்டு அந்த சம்சாரமும் அந்த கணவன் என்ன சொன்னாங்களாமா, ஐயோ இத்தனை கெஞ்சியும் ஊர் செல்லு ஊருக்குள்ள ஓடுதே, என்ன பண்ணு போடு அப்படின்னு தண்டூரா போடுவாங்களே அவனை கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க பாருங்க ஊர்க்காரங்களே, கழுதை சொல்லு, எங்க அப்பா என்னை பார்த்துட்டு போனாங்கன்னு கழுதை சொல்ல நம்பாதீங்க, அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பமே கழுகு முன்னாடி ஓடிச்சாமா. இதை ஒரு ஹாஸ்ய கதையில கிராமத்தில் சொல்லுவாங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம்.